இப்போ வந்துட்டு இந்த தமிழ்நாட்டில் பஞ்சம் என்ன சொல்றது, கஜானா காலி பிளா 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 சொன்ன அந்த விஜய் இன்றைக்கு அவருக்கு வந்து ஒரு சொகுசு ஆஃபீஸ் வேணும் என்று பிளான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்போ வந்து வாஸ்து உனக்கு முக்கியமானா உன் வீட்டில் வச்சுக்கோ. ஓகே, நீ ஒரு 3 வருஷத்துக்கு நல்லா ஆட்சி பண்ணி லாபம் எடுத்து அந்த லாபத்திலிருந்து நீ வந்து ஒரு நல்ல செக்ரட்டேரியட் கட்டு, தப்பே கிடையாது. ஐ அக்ரி வித் யூ. தட் இஸ், அந்த செக்ரட்டேரியட் இஸ் கன்ஜஸ்டட், பட் யூ கேன் டூ அ லாட் ஆஃப் சேஞ்சஸ். அங்கே இருக்கிறவர்களுக்கு அந்த பிளானிங் சென்ஸ் இல்லாதவால தே ஆர் டூயிங். I find that even with the High Court of Chennai, the High Court of Chennai is so congested. ஒரு எமர்ஜென்சியில் ஒருத்தர் கார் வெளியே எடுக்கணும்னா அந்த நபருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தனா அவங்க அங்கே தான் சாகணும். ஏனென்றால் நம்ம பிடபிள்யூடி மினிஸ்ட்ரோ இல்லை நம்ம பிடபிள்யூடியில் இருக்கும் இன்ஜினியர்ஸ் எல்லாம் 35 மார்க்கு, இன்ஜினியர்லாம் 35-45 மார்க் வாங்கி பணம் கொடுத்து அந்த பதவியில் வரான். ஆனால் இந்த மந்திரி அந்த கூட படிச்சிருக்க மாட்டான். இப்போ யார் பிடபிள்யூடி மினிஸ்டர்னு தெரியல. வெதர் இட்ஸ் புசி ஆனந்த் ஆர் ராதவ் அர்ஜுனா, எந்த கிரேட் ஞானின்னு தெரியல. அது என்ன படிச்சிருக்குன்னா யாருக்குமே தெரியாது. ஓகே, அப்போ இந்த மாதிரி ஒரு அறிவில்லாத ஜென்மங்களை மக்கள் தேர்ந்தெடுத்தது யார் மேலே தப்பு? மக்கள் மேலே தான் தப்பு. அந்த 35% இந்த அறிவாளிகளை தேர்ந்தெடுத்த அந்த அறிவாளிகள் எப்பேற்பட்டவர்கள்? அது வந்து 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் கூட படிச்சிருக்காது ஒரு சிலர். அந்த 35% எவ்வளோ பேர் அதில் படித்து இந்த அறிவாளிகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த படித்தவர்களுக்கும் அறிவில்லை என்பது தான் உண்மை. அதுக்கு தான் என் வாழ்க்கை. பட் சும்மா இந்த டெய்லி கிளாஸஸ்க்கெல்லாம் டெய்லி டியூஷன் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு அப்புறம் டியூஷனுக்கு அப்புறம் நீட் கிளாஸ்க்கு அப்புறம் படிப்பு. அப்போ என்ன அவங்க வந்துட்டு அவங்களுக்கு இட்ஸ் அ மென்டல் ஆகனி. அவங்களோட மென்டல் மேக்கப்பை குட்டிசால் ஆகிடும். இந்த படிப்புகள் இந்த நிறைய பேர் இந்த சிலபஸ் அதெல்லாமே யார் அதை தயாரிக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த தயாரிப்பவர்களும் ஒரு பெரிய முட்டாள்கள். அவங்க நினச்சிக்கிறாங்க எல்லாம் பேரறிவாளிகள் என்று. நான் பார்க்குறேன்ல, இப்போ எங்கள் பாரதியார் யூனிவர்சிட்டி சிலபஸ், மெனி ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் ஒரே சிலபஸ் பட் டிஃப்ரெண்ட் டிகிரி. அது ஒரு பெரிய ஸ்கேம். அதுக்கப்புறம் அந்த தமிழ் எதுக்கு 14-15 வருஷம் படிக்கணும்னு எனக்கு தெரியாது. ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் தமிழ். பட் அந்த குழந்தை தமிழ் வீட்டில் வந்திருந்தால் அவங்களுக்கு தமிழ் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுக்கு நீங்கள் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் வைக்கலாம், இல்லாட்டி ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் வைக்கிறோம். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ லாங்குவேஜஸ் தெரியுதோ இதெல்லாம் பேசுறதுக்கே இருந்தால் போகும். இப்போ வந்துட்டு இந்த தமிழ்நாட்டில் பஞ்சம் என்ன சொல்றது, கஜானா காலி பிளா 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 சொன்ன அந்த விஜய் இன்றைக்கு அவருக்கு வந்து ஒரு சொகுசு ஆஃபீஸ் வேணும் என்று பிளான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்போ வந்து வாஸ்து உனக்கு முக்கியமானா உன் வீட்டில் வச்சுக்கோ. ஓகே, நீ ஒரு 3 வருஷத்துக்கு நல்லா ஆட்சி பண்ணி லாபம் எடுத்து அந்த லாபத்திலிருந்து நீ வந்து ஒரு நல்ல செக்ரட்டேரியட் கட்டு, தப்பே கிடையாது. ஐ அக்ரி வித் யூ. தட் இஸ், அந்த செக்ரட்டேரியட் இஸ் கன்ஜஸ்டட், பட் யூ கேன் டூ அ லாட் ஆஃப் சேஞ்சஸ். அங்கே இருக்கிறவர்களுக்கு அந்த பிளானிங் சென்ஸ் இல்லாதவால தே ஆர் டூயிங். ஐ ஃபைண்ட் தட் ஈவன் வித் தி ஹை கோர்ட் ஆஃப் சென்னை, த ஹை கோர்ட் ஆஃப் சென்னை இஸ் ஸோ கன்ஜஸ்டட். ஒரு எமர்ஜென்சியில் ஒருத்தர் கார் வெளியே எடுக்கணும்னா அந்த நபருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தனா அவங்க அங்கே தான் சாகணும். அந்த நீதி அரசர்கள் அவர்களும் ஒரு காலகட்டத்தில் அவங்களும் இந்த லாயர்ஸாக இருந்திருப்பாங்க, சீனியர் அட்வொகேட்ஸாக இருந்திருப்பாங்க, இதே கார் பார்க்கிங்கில் போட்டிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியணும் எப்படி அந்த கார் பார்க் ஆஃப் தி மெட்ராஸ் ஹை கோர்ட் இஸ் அண்ட் ஹவு கன்ஜஸ்டட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அவங்களும் புரிந்து கொண்டு ஒரு நல்லது செய்யணும்.
அந்த பதவியில் உட்கார்ந்துட்டோம், நான் தான் எல்லாம், நான் தான் அரசன், அந்த ஆணவத்தில் இருந்தால் எந்த நாடும் உருப்படாது. ஐம் சாரி, ஐ ஹாவ் டு சே திஸ். நீங்கள் என் மேலே கோவப்பட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என் மேலே எஃப்ஐஆர் போட்டு என்னை சாவடிக்கணும்னு நினச்சாலும் நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஐ ஹாவ் நோ இஷ்யூஸ். பிகாஸ் என் கிருஷ்ணர் எங்கே தவறு நடந்தாலும் பேச சொல்லுகிறார். அப்போ அதே மாதிரி தான் உங்கள் செக்ரட்டேரியட். இந்த ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் இஸ் காட் ஹிஸ்ட்ரி that I will never say, and it's a beautiful அந்த பழைய ஸ்ட்ரக்சர். பட் வந்து இப்போ வந்தவங்க வந்து பிளானிங் இல்லாமல் கட்டியிருக்காங்க. they should have put underground and அங்கே பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருக்கணும். இல்லாட்டி அந்த வெளியே பார்க் பண்ணுற இடத்துல ஒரு அண்டர் கிரவுண்ட் கொடுத்து அந்த செக்ரட்டேரியட்குள்ளார நடக்கிறதுக்கு வர்ற மாதிரி ஒரு பண்ணியிருக்கணும். பட் அது செய்யலை. ஏனென்றால் நம்ம பிடபிள்யூடி மினிஸ்டரோ இல்லை நம்ம பிடபிள்யூடியில் இருக்கும் இன்ஜினியர்ஸ் எல்லாம் 35 மார்க், இன்ஜினியர்லாம் 35-45 மார்க் வாங்கி பணம் கொடுத்து அந்த பதவியில் வரான். ஆனால் இந்த மந்திரி அந்த கூட படிச்சிருக்க மாட்டான். இப்போ யார் பிடபிள்யூடி மினிஸ்டர்னு தெரியல. வெதர் இட்ஸ் புசி ஆனந்த் ஆர் ராதவ் அர்ஜுனா, எந்த கிரேட் ஞானின்னு தெரியல. அது என்ன படிச்சிருக்குன்னா யாருக்குமே தெரியாது. ஓகே, அப்போ இந்த மாதிரி ஒரு அறிவில்லாத ஜென்மங்களை மக்கள் தேர்ந்தெடுத்தது யார் மேலே தப்பு? மக்கள் மேலே தான் தப்பு. அந்த 35% இந்த அறிவாளிகளை தேர்ந்தெடுத்த அந்த அறிவாளிகள் எப்பேற்பட்டவர்கள்? அது வந்து 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் கூட படிச்சிருக்காது ஒரு சிலர். அந்த 35% எவ்வளோ பேர் அதில் படித்து இந்த அறிவாளிகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க? அந்த படித்தவர்களுக்கும் அறிவில்லை என்பது தான் உண்மை. இப்போ மாணவர்கள் இந்த நீட் தேர்வுக்காக போராட்டம் பண்ணார்கள். எவ்வளோ சப்போர்ட் இந்த முதலமைச்சர் உங்களுக்கு கொடுத்தார்? வாயே திறக்கல. ஏன்னா வாயில் வந்து போண்டா வச்சுட்டு இருக்கிறார். ஓகேல, அவரால் பேச முடியாது. அவர் மோடி வந்து பாவாடா வச்சிருக்கிறாரு, நீ வந்து அவர் டோக்லா வச்சிருக்காரு, நீ வந்து போண்டா வச்சிருக்க. அவ்வளோதான் வித்தியாசம். யூ டென்ட் ஹாவ் த கட்ஸ் அண்ட் டு சப்போர்ட் தோஸ் சில்ட்ரன். அவங்களோட போராட்டம் நியாயமானது, உண்மையானது. அந்த போராட்டம் தேவை இந்த நாட்டுக்கு. இந்த நீட் எக்ஸாம், இந்த அயோக்கியர்கள் யார் யார்? நானும் காலேஜ் நடத்துறேங்க. சாரி, நீங்கள் என்ன வேணா திட்டுங்க. நான் எந்த குழந்தைகிட்டையும் டொனேஷன் வாங்க மாட்டேன். என் பின்னால் யாருன்னா பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் தவறு. அதுக்கு தான் நான் என்னோட கேம்பஸ் முழுக்க நோ டொனேஷன் போட்டிருப்பேன். ஏனென்றால் என் பின்னாலே என்னோட ஸ்டாஃப் கூட தப்பு செய்யக்கூடாது. யாரும் செய்ய மாட்டாங்க, ஆனால் நம்மளுக்கு தெரியாது. ஓகே, அதில் நான் ஐ ஆம் டோட்டலி அகெயின்ஸ்ட் நீட் அண்ட் ஆல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். பிகாஸ் குழந்தைகள் ஒரு 6-8ஆம் கிளாஸ்லேருந்தே இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்காக அவங்களோட மொத்த ஃப்ரீடம், தட் இஸ் ஒரு அந்த பருவத்தில் அவங்க என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ அதால் அவங்களால அனுபவிக்க முடியுது. எப்போ பார்த்தா படி 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 அந்த அம்மாமார்கள். அதுக்கப்புறம் டியூஷன். என் வாழ்க்கையில் நான் ஒரு நாளாவது டியூஷன் கிளாஸ்க்கு போனதில்லை. எக்ஸப்ட் when I was doing my first year. நான் வந்து பியூசி பண்ணல. ஏன்னா நாங்களாம் சீனியர் கேம்பிரிட்ஜ்லேருந்து டைரக்டாக வந்ததால அந்த ஃபர்ஸ்ட் பியூசியில் இருந்த போர்ஷன் ஆஃப் ஃப்ரெஞ்ச் we jumped. ஸோ ஆகியால அதுக்காக அந்த பேசிக்ஸ் ஃப்ரெஞ்ச் படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு டியூஷன் மிஸ் இருந்தாங்க. an excellent லேடி. நிஜமாகவே இன்றைக்கும் நான் அவங்களுக்கு மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன். அவங்க மூலிமா படிச்சுட்டு அப்போ அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் we had French as second language. I didn't take Tamil. ஓகே, அதுக்கு தான் என் வாழ்க்கை. பட் சும்மா இந்த டெய்லி கிளாஸஸ்க்கெல்லாம் டெய்லி டியூஷன். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு அப்புறம் டியூஷனுக்கு அப்புறம் நீட் கிளாஸ்க்கு அப்புறம் படிப்பு. அப்போ என்ன அவங்க வந்துட்டு அவங்களுக்கு இட்ஸ் அ மென்டல் ஆகினி. அவங்களோட மென்டல் மேக்கப் குட்டிசால் ஆகிடும். இந்த படிப்புகள், இந்த நிறைய பேர் இந்த சிலபஸ் அதெல்லாமே யார் அதை தயாரிக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த தயாரிப்பவர்களும் ஒரு பெரிய முட்டாள்கள். அவங்க நினச்சிக்கிறாங்க எல்லாம் பேரறிவாளிகள் என்று. நான் பார்க்குறேன்ல, இப்போ இங்கே பாரதியார் யூனிவர்சிட்டி சிலபஸ், மெனி ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் ஒரே சிலபஸ் பட் டிஃப்ரெண்ட் டிகிரி. அது ஒரு பெரிய ஸ்கேம். அதுக்கப்புறம் அந்த தமிழ் எதுக்கு 14-15 வருஷம் படிக்கணும்னு எனக்கு தெரியாது. ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் தமிழ். பட் அந்த குழந்தை தமிழ் வீட்டில் வந்திருந்தால் அவங்களுக்கு தமிழ் ஆட்டோமேட்டிக்காக வரும்.
அதுக்கு நீங்கள் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் வைக்கலாம், இல்லாட்டி ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் வைக்கிறோம். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ லாங்குவேஜஸ் தெரியுதோ இதெல்லாம் பேசுறதுக்கே இருந்தால் போதும், பேச்சு அளவுக்கு இருந்தால் கூட போதும். கான்வர்சேஷன் லாங்குவேஜ், ஸ்போக்கன் லாங்குவேஜ், எவ்வளோ லாங்குவேஜ் நம்ம கற்றுக்குறோமோ அவ்வளோ நம்மளுக்கு ஒரு இது ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் வரும். அண்ட் தே வில் பி வெரி இண்டிபெண்ட் சில்ட்ரன். ஆனால் நம்மளோட படிப்பில் எப்போ பார்த்தா ஒரு செகண்ட் லாங்குவேஜ் ஆயிதோ தமிழ் ஹிந்தி, ஒரு ஆந்திரானா தெலுங்கு ஹிந்தி, கேரளானா மலையாளம் ஹிந்தி. இது என்னப்பா நீங்கள்? எந்த ஒரு குழந்தைக்கும் அந்த இங்கிலீஷ் சரியாக வருதில்லை. இங்கிலீஷ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ குட் ஜாப். நாட் தட் வந்துட்டு இங்கிலீஷ் இருந்தால் தான் சோறு அப்படி சொல்லலை. எவ்வளோ லாங்குவேஜஸ் நம்ம கற்றுக்குறோமோ அவ்வளோ நல்லது. ஆனால் நம்ம ஆட்சியாளர்கள் எவனுக்குமே ஃபர்ஸ்ட் படிப்பறிவு இல்லை. இப்போ ஒரு சிஎம், அந்த சிஎம்ஏ ஒரு காலேஜ் ட்ராப் அவுட். என்ன அறிவு இருக்குது? பேசிக் அறிவு இருக்குதா? தெரியாது. மக்களை சந்திக்குதா? கிடையாது. மக்கள் யாரை போய் பார்க்க முடியும்? சிஎம்ஐ போய் பார்க்க முடியாது. பணம் பதவி பொட்டி கொடுத்தாதான் அவங்களுக்கு தான் அப்பாயின்மெண்ட், இல்லாட்டி எல்லாத்துக்குமே அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. நான் அப்போ கேட்டிருக்கேன், தெரியாது எனக்கு கிடைக்குமான்னு சொல்லிச்சு. கண்டிப்பாக கிடைக்காது. என்னென்னா நான் இப்படிலாம் பேசும்போது எவன் எனக்கு கொடுப்பான் அப்பாயின்மெண்ட்டு? கொடுக்க மாட்டான். ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காது. நம்ம மூஞ்சி அடிச்சு மாதிரி பேசும்போது மக்களுக்கு, இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு, இந்த பியூரோக்ராட்ஸ்க்கும் நம்மளை பிடிக்காது. ஐ எம் நாட் பாதர்ட். எனக்கு உங்களால் வந்து சோறு இறங்கணுன்ட்டு இல்லை, உங்களால் நான் சம்பாதிக்கணுன்ட்டு இல்லை. ஒரு சிலர் பேசுகிறாங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது பேசுறதுக்கு, ஏன்னா நாங்கள் பிஸ்னஸில் இருக்கிறோம், எங்களை இது பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்க. நானும் தான் பிஸ்னஸில் இருந்தேன். நான் வந்துட்டு சசிகலா மேலே கேஸ் போடும்போது நாளைக்கு அந்த பொம்பளை சிஎம்மா வந்து என் தலையை வெட்டி இருக்கும். ஆனால் என் கடவுள் அப்போ காளி என்ன சொன்னா, நீ பேசு கீதா, நான் உன் கூட இருக்கிறேன் என்று. ஐ கேன் ஃபீல் தட் இஸ். ஏன் பேசக்கூடாது? நம்ம தப்பா பேசியிருந்தா தான் நம்ம பயப்படணும், தவிர்த்துட்டு நம்ம நியாயத்தை பேசும்போது ஏன் பயப்பட வேண்டும்? இவர்கள் இந்த படிப்பறிவு இல்லாத ஜென்மங்கள் ஒரு சிஎம்மா வந்தா, அந்த பொம்பளை வந்து 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருந்துச்சு சசிகலா. இப்போ இந்த ஆள் 12ஆம் கிளாஸ் படிச்சிருக்கான். அப்ப என்ன இவங்களுக்கு என்ன பகுத்தறிவு இருக்க போகிறது? இவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்க போகுது? கிடையாது. ஆர் அவங்களுக்கு அந்த கற்றுக்கணும். இப்போ நம்மளுக்கு எல்லாமே தெரியாது, நம்மளும் கொஞ்சம் கற்றுக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ டிகிரிஸ் இருந்தாலும் லைஃப், நம்ம உலகத்தில் நம்ம வாழ்க்கை டெய்லி ஒவ்வொரு நாளும் நம்ம பாடம் கற்றுக்கொள்ளி தான் இருக்கிறோம். நம்ம கற்றுக்கொள்ளணும். புரியுதுங்களா? அப்போ வந்து இந்த மாதிரி இந்த புஷி ஆனந்த் அவன் என்ன படிச்சிருக்கான்னு தெரியல. பாதி பேர் அந்த கேபினெட்ல படிச்ச மாதிரி எனக்கு தெரியல. அந்த படித்த தற்கூறிகளும் வந்துட்டு லூசுங்களாட்டு பேசுது. எங்க விஜய் அண்ணா தவறே செய்ய மாட்டார். அப்போ வந்துட்டு விஜய் அண்ணா குடும்பத்தை விட்டது தவறு கிடையாது, அந்த குடும்பம் தான் தவறு செஞ்சிச்சு இல்லையா? அதான உண்மை. இந்த குழந்தைங்களை வச்சு ஓட்டு கேட்குறது அது தவறு கிடையாது, இட்ஸ் அன் ஒஃபென்ஸ். அப்போ வந்து தவறே செய்யவில்லை என்று நினைக்கும் இந்த தற்கூறிகளுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. விஜய் எவ்ரி டே the clock is ticking. நீ வந்துட்டு என்னமோ அங்கே பர்மனெண்ட்டாக அங்கே உட்காந்துட்டு இருக்க மாதிரி நினைத்து கொண்டிருக்க. நீ இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதில்ல. அந்த நீட் பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. உன்னோட போலீஸ் வந்து அந்த நீட் அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து அடிச்சிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மேலே மட்டும் என்றைக்கும் கையை வச்சிடாதீங்க. 2 டைம் பாம். ஒன்று வந்து ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்று வந்து விவசாயிகள் நியாயமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீ ஏன் அவங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்தாய்? நீ வந்துட்டு உன்னோட ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ்க்காக நீ வந்துட்டு அவங்களுக்கு இந்த சலுகை அந்த சலுகை இந்த லோன் ரத்து பண்றேன்னு சொல்லி போட்டு இன்றைக்கு நீ வேற ஒரு கதை பேசி கொண்டிருக்கிறாய். இது நல்லதுக்கு இல்லை. நீ வந்துட்டு உன்னோட வாக்குறுதியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கு நீ பதவியில் உட்கார்ந்துட்டு நீ வந்து உன்னோட பதவியை துஷ்பிரயோகம் பண்ணி கொண்டிருக்கிறாய். உங்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கையே வராது, நல்ல சாவும் வராது. கண்டிப்பா இது நான் சொல்றேன். நான் வந்துட்டு என் கடவுள் சொல்கிறார், கீதா நீ பேசு, இட் இஸ் நாட் சாபம். நான் சொல்லுவதை நீ சொல்றாய். என் கடவுள் என்ன சொல்றாங்களோ தான் நான் சொல்றேன். என்னை நக்கல் பண்றவங்க, ட்ரால் பண்றவங்க, ஐ கேர் அ டேம் அபவுட் யூர். எவன் எது பேசினாலும் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. என்னை பொறுத்த வரையில் இந்த கடவுள் இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு ஒரு நல்லது செய்வதற்கு. என்னால் என்ன நல்ல காரியம் செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன்.
Okay, Aigala Vijay, don't think that sitting in the chief minister's post is easy. உனக்கு ஒரு அறிவும் கிடையாது. இட் இஸ் வெரி கிளியர். மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச் உனக்கு ஒரு செருப்படி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐ சல்யூட் தோஸ் ஜட்ஜஸ் ஃபார் ஃபினிஷிங் த கேஸ் இன் சச் அ ஷார்ட் பீரியட். இப்படி தான் ஒரு கோர்ட் இருக்கணும், இப்படி தான் நீதி அரசர்களும் இருக்கணும். ஏனென்றால் வருஷ கணக்கில் இந்த கேஸுகள் போனால் அப்போ அதோட த எசன்ஸ் ஆஃப் த இஷ்யூ இட் செல்ஃப் இஸ் ஓவர். நீங்கள் வருடமாக 10 வருடமாக ஒரு கேஸை நடத்திட்டு இருந்தீங்கன்னா அது என்னைக்கு வந்தாலும் அந்த ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஆஃப் வேஸ்ட். பட் இன்றைக்கு இந்த நீதிமன்றம் டைமுக்கு வெகு சீக்கிரத்தில் கொடுத்துருக்காங்க. we are very happy and I wish this will be an example for other judges and other courts, especially this what is that corruption and all this vote in the election petitions alla, it should be heard soon and finished off soon. The judgment should come out soon, not for years together. எல்லா கேஸும் இந்த நாட்டில் இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா, வெதர் இட்ஸ் அ பிஸ்னஸ் கேஸ் ஆர் வெதர் இட்ஸ் அ ஃபேமிலி பார்ட்டிஷன் சூட், வருடமாக போயிட்டு கொண்டு இருக்கிறது இந்த கோர்ட்டுகளில். அதுக்கப்புறம் அங்கேயும் ஊழல் இருக்கிறது. அது அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும், அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும். நம்ம ஒன்றும் பேசணும் தேவையில்லை, சொல்லணும் தேவையில்லை. ஆனால் நல்ல நீதி அரசர்களும் இருக்கிறார்கள், நான் அதுவும் சொல்வேன். நிறைய நல்ல பேர் இருக்கிறாங்க, நிறைய தப்பு செய்பவர்களும் இருக்கிறார்கள். அந்த அவங்க செய்யும் வேலைக்கு அந்த கடவுள் தக்க பதில் கொடுப்பார் என்று தான் நான் நம்புகிறேன். விஜய் அண்ட் யுவர் மினிஸ்டர்ஸ், இந்த கோமாளித்தனம், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். உங்கள் ஜனநாயகம் படம் நைட் ஷோ 9 மணிக்கு போய் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டே டைமில் வேலை செய்கிற நேரத்தில் போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. உங்கள் மினிஸ்டர்ஸ் அங்கே உட்காந்துட்டு அழுதுகிட்டு ட்ராமா போட்டுக்கிட்டு அழுவு கேட்ட முண்டங்களா, எதுக்கிட்ட அழுவுறீங்க? என்ன இருக்குது அங்கே அழுவதுக்கு? ஷோ பண்ணுறீங்களா? உங்கள் சிஎம்க்கு போட்டு காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு பைத்தியக்காரம் ஜென்மங்கள். உங்களால் தான் இந்த நாடு இப்படி சீரழிந்து கொண்டு இருக்கிறது. மக்கள் ஓரளவுக்கு நல்லவங்களும் இருக்காங்க, ஆனால் ஒரு சிலர் முட்டாள் மக்களால் இந்த நாடு குட்டி சவராகுது. இது யோசித்து சிந்திச்சு யாரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், அவர்களால் இந்த நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது நடக்குமான்னு பார்த்து சிந்திச்சு யோசித்து உங்கள் ஓட்டை போடுங்க. நன்றி, வணக்கம்.